சொல்ல வேண்டாம், உங்கள் அப்பாலாம் சொல்ல வேண்டாம். அம்மா கைப்பிடி வா செல்வேன். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட் போய்ட்டுருக்கோம். மெக்டானல்ட் சும்மா ரொம்ப நாளாயிட்டு நாங்கள் வந்து எங்கேயுமே போகல. ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து எங்கேயுமே இப்படி நாங்கள் சேர்ந்தாப்புல ஜஸ்ட் ஒரு பானிபூரி தான் சாப்பிட போவோம், ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அதுவுமே வந்து நாங்கள் சாப்பிட போகல ரொம்ப நாளாக. எப்படியோ அவங்களுக்கு ஒர்க் பிஸி, ஸ்கூல் டியூஷன் அது இதுன்னு ஃபுல்லாக அப்படியே பிஸியாகவே போய்ட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கழித்து மெக்டானல்ட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்டேயே 10 minutes டிஸ்டன்ஸ்லேயே க்ரோமா இருக்குது. க்ரோமா தெரியுதா மெக்டானல்ட். ஆனால் வந்து வெளியே போக முடியாது, இப்போ பந்த் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் போகணும், இங்கேருந்து போய் அங்கே போகணும். நல்லா இருக்கலாம். இது அவங்கக்குள்ளே தான் இருக்கும் இல்லை? நல்லா இருக்கலாம். செல்வின் வா. ஒன்றுமே கிடையாதுங்க, மட்டும் இந்த மெக்டானல்ட் தான் ஓடுது. வேறு என்ன இருக்குங்க? செல்வின் எங்கே போகிறாங்க ஒத்தில்? மெக்டானல்ட் வந்தாலே ஒரு ஜாலி. இங்கேயே போகணும் ஒரு நாள். பாப்பா கேட்டு பார்க்கும் கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு. இது என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க? ஐயோ கூட்டமாலாம் இருக்குது. ஃபோனோட நல்லா தான் இருக்கும் உங்கள் கேமராவும், பிரைட்டாக இருக்குது. எங்களது கிளியராக இருக்கும். ஆனால் லீசா அங்கே இருங்க. ஐயோ மொட்டை மண்டை பளபளன்னு இருக்குது. உங்கள் ஃபோன் கேமரா கலர் நல்லா பிரைட்டாக கட்டுது மாமா, ஆனால் கொஞ்சம் பிளர்ராக ஆகுது, கிளியரிட்டி அவ்வளோ இல்லை. இவன் ஒருத்தன் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்காண்டியே வருவான். காற்று வாங்கிட்டு வந்தியா? கை கழுவிட்டு ஹேண்ட் ட்ரையர் பண்ணிட்டு வந்திருக்கான். கோல்டு காஃபி சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அது காஃபி எப்பவுமே எடுக்கிறேன். கூட்டமாக இருக்குது இன்னைக்கு பார்த்து. சிந்திராத சும்மா இரு. ஃப்ரண்ட் கேமரா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு. ஃப்ரண்ட் கேமரா நிறையா இருக்கு. லிசா ஏ மொட்டை மொட்டை பிரிண்ட் ஆயிட்டா சூப்பராக அந்த இடத்துல. அந்த காஃபி அந்த இது சூப்பராக பண்ணியிருந்தா இங்க ஒரு பர்கர் கூட அது ஆஃபரில் கிடச்சிருக்கு. இந்த பிள்ளை இழுத்து போட்டுட்டு லாஸ்ட் டைம் வாங்கின கோல்டு காஃபியை என் ஃபேவரட் இழுத்து போட்டுட்டு இதை இவளை பிடிச்சி சாப்பிடணும். சூப்பராக இருக்கா செல்வின்? அசிங்கமாக பண்ணாதல. இல்லை இதுக்கு நீ கொஞ்சம் சும்மாரா, அப்பா பண்ணும் அமைதியாரு. எடுக்க அப்பா. ஏய் லீசா, பாப்பா ட்ரெஸ் தான் பலன்னு இருக்குது. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு, அதனால மாமா ஃபோன்லேருந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா வேறு சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணி விட்டா. கோல்டு காஃபியை அப்படியே கவுத்துட்டா. வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் மச்சில் பாருங்க. அப்பா மகள் பாசம் ரவுண்ட் அடிக்க ஆகலாம். செல்வினே இப்படி தான் சின்ன பிள்ளைல ரொம்ப ரவுண்ட் அடிப்பாள் அந்த எக்ஸலேட்டரில். பாப்பா அவளுக்கு இப்போ புரியல, ஆனால் ஜாலியாக இருக்கு ஏதோ அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. ஏய் பாப்பா மண்டை பளபளன்னு இருக்கு. போதும் அப்படி மெக்டானல்ட்லேருந்து கிளம்பிட்டோம்ப்பா. நான் என்ன காமிக்கவே இல்லைல்ல நான் எப்பா லிப்ஸ்டிக் எல்லாம் போயிட்டு. எனக்குன்னா நாங்கள் பர்கர் சாப்பிட்ட விதம் அப்படி. பாப்பாவை வச்சுட்டு பர்கர் சாப்பிட்றது எப்பா என்ன கஷ்டம். அனுங்க நான் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னாக்கி இல்லை, அதனால தான். இது என்னது? ஐயோ இதாகுது. வயிறே ஃபுல்லாயிட்டு
இங்கே எங்கே என்ன வாங்க? அம்மாவுக்கு கதை திறந்துருக்கியா? ஃபுல்லாக இருக்கே மாமா நம்மளுக்கு வயிறு. என்னத்தை வாங்க? மஸ்தி பண்ணாத உட்காரு. இவா என்ன பண்ணிட்டுருக்கா? இங்கே அடி அடின்னு அடிச்சுட்டு கிடக்கா. இவா வேற நம்மளை ஐயோ. ஆனாலும் மாமா ஒருத்தவங்க பார்க்கவங்க நினைப்பாங்க, பார்க்கவங்க இல்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்க, இந்த 2 பிள்ளையில வச்சுட்டு இதுவரை சுத்ததுக்கும் ஆசைப்படுது. என்ன இவன் ஒரு சேட்டைக்காரன், இவன் ஒரு சேட்டைக்காரி, இவன் வேற கவுக்க ஆரம்பிச்சிட்டா. சோதனைப்பா. இது நல்லா இருக்குது. அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே தான் அப்படிதானே மாமா? என்றைக்கு வந்தீங்க? சண்டே வந்தீங்களோ? ஆமாம். ஃபோட்டோ நான் வீட்டில் இருக்கேன். 2 பேரும் ஒத்தையில் போயிட்டு ஃபோட்டோ அனுப்பி கடுப்பு ஏற்றுறாங்க. எனக்கு வாங்கிட்டு வர வரல அதில் வேற. ஆமாம். ஏன் இந்த சவுண்டு? ஆனால் வெளியே வந்தால் பிள்ளைகள் ஜாலியாக ஆயிடுதுன்னு இவன் தான் அசிங்கமாக சேட்டை பண்ணான். செல்வின் எப்பா கரெக்டாக லைனில் விட்டுட்டானே. இங்கே எல்லாரும் அப்படியே ஏதாச்சும் எழுதி ஒட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன எழுதி ஒட்டணும் பார்க்கிங்களா? மேலே ஒட்டுவது கரெக்டாக. இது யார் ஹேண்ட் ரைட்டிங்? போதும் போதும், ரொம்ப தேய்க்காதப்ப பிஞ்சு விழுற அளவுக்கு போதும். இவோ என்ன என்ஜாய் பண்ணுற? ஆனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இதில் 2ஐயும் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு. ஆனால் வந்தால் ஜாலியாக தான் இருக்குது. எப்பா எப்பா இல்லைதாண்ணா உங்களுக்கு? ஆமாம் தெரியும் எனக்கு. அது அப்படி நியூட்டெல்லாம் இல்லை, இது வேற. சூப்பராக இருப்பானு சாப்பிட்ருக்கேன். கிளம்பியாச்சுப்பா, கிளம்பியாச்சப்பா. அவனும் அவன் ஆளும் செருப்பும், பெரிய சைஸ் செருப்பு தெரியாமல் வாங்கி வச்சுட்டோம். அதை போட்டுட்டு சுற்றுறான். வாங்கப்பா, போவோம்ப்பா போவோம்ப்பா, கிளம்புங்கப்பா. வீட்டுக்கு தானே மாமா? லீசா இங்கே பாரு. நல்லா ஜாலியாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு.